சார் ரிப் யூஎஸ்டி அமெரிக்க டாலருக்கு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை எழுதிருக்கீங்க. பேரே ரொம்ப மிரட்டுது. என்ன சார் நடக்குது? இந்த யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, 200 இயர்ஸ் மேலே இருக்குது. ஆனால் 1971 இருக்கிற யூஎஸ் டாலர் வந்து தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டாலர் அதுக்கு முந்தி இருந்தது. அதுக்கு முந்தி இருந்த யூஎஸ் டாலர் வந்து கோல்டுக்கும் டாலருக்கும் ஃபிக்ஸ்ட் லிங்கேஜ் இருந்தது. 1971 தான் அந்த லிங்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இட்ஸ் அ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் டாலர். ஸோ ஒரு பேங்க் வந்து ஒரு $20 நோட்டை இஷ்யூ பண்ணணும்னா அவங்ககிட்ட ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு இருந்தால் தான் தே கேன் கிவ் அ $20 நோட். ஸோ அந்த டாலர் வந்து இன்னும் 3-4 இயர்ஸ் தான் இருக்க போகுது. அப்புறமா வாட் வில் ரீப்ளேஸ் த யூஎஸ் டாலர் ஆஸ் அ ரிசர்வ் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா the gold will replace US dollar as a reserve currency. That is the theme of the book. So மீதி central banks வந்து instead of keeping dollars to buy other commodities, okay they will keep gold. இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம வந்து ஆயில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ we have to give dollars to buy oil. ஆமாம் ஆமாம் ஓகே. அதுக்கு பதிலாக we'll have to give gold to buy oil. அந்த US economy it is going to enter into a period of greater depression சொல்கிறேன். ஓகே where the US economy வந்து ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகும், ப்ரைஸஸும் கூடும். ஆல் தி ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ இதனால அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து தேல் பிரிண்ட் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் கரன்சி, tens of trillions of dollars. இதனால த டாலர் வில் லூஸ் அ லாட் ஆஃப் இட்ஸ் வேல்யூ அண்ட் தட் இஸ் த ரீசன் வேர்ல்டு வந்து டாலர்லேருந்து தேல் கோ டு கோல்டு ஆஸ் எ ரிசர்வ் அசெட். இப்படி போகிறதுனால த டிமாண்ட் ஃபார் கோல்டு வில் கோ அப். எக்கு தப்பாக கூட போகுது. ப்ரைஸ் ஆஃப் கோல்டு என்ன கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 10 மடங்கு கூடும். $24,000 an ounce நான் புக்கில் போட்டிருக்கேன். அது ஏன் $24,000 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த புக்கில். அதை விட ஜாஸ்தியாக தான் லைக் ஆக போகுது. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன், மேபி நெக்ஸ்ட் 3-4-5 இயர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ த ஒன்லி சொல்யூஷன் த யூஎஸ் ஹேஸ் டு ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் த ஃபெடரல் ரிசர்வ் பிரிண்டிங் மணி. ஓகே. ஸோ வாட் எவர் த கிரைசிஸ் தே ஆல்வேஸ் பிரிண்டட் தேர் வே அவுட் ஆஃப் தட் கிரைசிஸ். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நோட் அடிச்சிரு, நோட் அடிச்சு அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ அந்த 2008 பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஃபெடரல் ரிசர்வோட பேலன்ஸ் ஷீட் 6 மடங்கு கூடுச்சு. ஓகே ஓகே. ஸோ எவ்ரி டைம் தே ஃபேஸ் அ ப்ராப்ளம் அவங்க இதை பிரிண்ட் பண்ணி. ஓகே. அப்போ ஃபார் வெரி ஸ்பெசிஃபிக் ரீசன் அவ்வளோ பிரிண்ட் பண்ணதோட எஃபெக்ட் வந்து லைக் இட் டிட் நாட் ஷோ அப். அது வந்து there's a huge lag effect of this monetary inflation. அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30% ஆஃப் த ஃபெடரல் கவர்மெண்ட் ரெவென்யூஸ் கோஸ் ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். அவ்வளோ டெட் வச்சிருக்காங்க. ஓகே. கடன் இருக்கு, அவ்வளோ கடன் வச்சிருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட். அண்ட் அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டோட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் இட்ஸ் அபவுட் 3% டுடே. ஓகே. ஸோ அந்த 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கப்பயே 30% ஆஃப் தேர் ரெவென்யூஸ் கோஸ் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும் போகுது. ஓகே. ஸோ அந்த 3 வந்து 4-5 ஆச்சுன்னா அப்போ திஸ் 30 will become 50%. தங்களோட வருமானத்தில் இன்னும் அதிகமாக வட்டியை கொடுக்கறதே போயிடும். அதனால தான் கட் பண்ணுறாங்க. பட் இது கட் பண்ணுறதுனால கோல்ட் ப்ரைஸ் கூடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப தப்பான ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ எதுதான் கோல்டோட விலையேற்றத்துக்கு காரணமாக அமையுது? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல சார்? என்ன ரீசன், என்ன ஃபேக்டர்ஸ்? கோல்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோல்ட் இஸ் கோயிங் டு அகெயின் பிகம் த ரிசர்வ் அசெட். நீங்கள் லாஸ்ட் 5,000 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எக்ஸப்டிங் ஃபார் த லாஸ்ட் 50 இயர்ஸ் விச் இஸ் ஃப்ரம் 1971 up till this particular point in time, அதுக்கு முந்தி ஃபுல்லாக கோல்ட் ஹேஸ் பீன் மணி. கோல்ட் ஹேஸ் பீன் த ரிசர்வ் அசெட் ஆஃப் ஆல் த கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட். கோயிங் ஃபார்வர்ட் வெரி சூன், மேபி in the next 2-3-4 years itself, gold will again become the reserve asset. அது ஆறதுனால the demand for gold will go up so much that the price of gold அட்லீஸ்ட் 10 மடங்கு கூடும். இப்போ அமெரிக்காவில் கிரேட்டர் டிப்ரெஷன் வருது அப்படின்னா இந்தியாவில் என்ன நடக்கும்? சரி, இப்போ வந்து நம்மளோட ப்ரைமரி எக்ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா it is to US, software, pharma, etc. So அது வந்து that is going to take a huge hit தம்பி. ஓகே. இந்தியா வந்து உற்பத்தி துறையை நோக்கி கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. மேனுஃபேக்சரிங், கரெக்ட். மேனுஃபேக்சரிங், ஓகே. அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு laws and regulations பார்த்தீங்கன்னா it is excessive regulations. Okay, so the government should deregulate. The central government should actually devolve the power to state னு சொன்னேன் இல்லையா. So இந்த பவர்லாம் ஸ்டேட்ஸ்க்கு devolve பண்ணிட்டாங்கன்னா they will start actually competing with each other to see, oh I want to become a manufacturing hub. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? How can I reduce taxes? How can I reduce regulations? Okay. அத மாதிரி they will start competing with each other to become more prosperous. உலக பொருளாதாரம் வந்து தொய்வடையுது அப்படின்னா அதுலேருந்து இந்தியா தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய கருவினா ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல்.
அது பண்ணால் நம்ம வந்து பிழைத்து கொள்ளலாம். ஆமாம், that's a second step. First step is to have balanced budgets. ஓகே. I mean, that is நம்ம அதை ஒன்றுமே பண்ணாட்டி, if all that a government can do is just one thing, okay, that is to run balanced budgets. ஓகே 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 சார். இப்போ ஒரு எண்டுக்கு வந்துட்டோம் சார். யூஎஸோட தேர்தல் யார் எடுத்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறதா இருக்குல்ல. ஸோ என்ன யூஎஸில் நடந்துக்கிட்டு இருக்கு, யார் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, யார் வந்தால் உலக பொருளாதாரத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், குறிப்பாக அவங்க நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும், என்ன சூழல் இருக்குது சார்? இப்போ நீங்கள் யூஎஸ் கவர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் டிஸ்கிரைப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த யூஎஸ் கவர்மெண்ட் ரொம்ப டீட்டெயிலாக புக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 வருஷத்தில் ஆன ப்ராப்ளமோ 10 வருஷத்தில் ஆன ப்ராப்ளமோ இல்லை. திஸ் ப்ராப்ளம் ஸ்டார்டட் இன் 1913 இஃப் யூ ஆஸ்க் மீ. அப்போ தான் இந்த ஃபெடரல் ரிசர்வ்னு ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் பேங்கே இல்லை. ஈச் பேங்க் வாஸ் ஃப்ரீ டு பிரிண்ட் இட்ஸ் ஓன் மணி. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நாட்டுக்குன்னு ஒரு பொது வங்கியை கொண்டு வந்தது தான் நாட்டோட பிரச்சனையே. இன்ஃபேக்ட் 1913 historically that's a worst year for the US. அப்போ தான் சென்ட்ரல் பேங்க் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் they bring income tax. அப்போ வரைக்கும் there was no income tax in the US. 1913 வரைக்கும். ஆமாம், முந்தி வரைக்கும். So I mean that's a worst year for the US. So நீங்கள் பார்த்தீங்கன்னா, so the problem has been happening slowly for hundreds of years. அப்போ வந்து both the parties have been ruling. என்னன்னா, there is remarkable consensus between both these parties on major issues தம்பி. On the issue of Federal Reserve, on the issue of national debt, on the issue of adding government powers, on wars. எல்லா இஷ்யூலையும் ரெண்டு பார்ட்டிக்கும் they have complete consensus. There is no difference between these two parties on major issues. அவங்க டிஃபரன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, they take up minor issues like abortion. Should we allow abortion in the state? அது மாதிரி மைனர் இஷ்யூஸ்ல they have. அது டெவில் தான். சில பேர் சில நேரத்துல ஒயிட் டெவிலா இருக்கலாம், சில பேர் வந்து பிளாக் டெவிலா இருக்கலாம். ஆனா டெவில் தான் ரெண்டு. இல்ல, both parties are the same. மேஜர் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டியும் அதே தான். Both their positions are consistent. Some small issuesல they have some minor issues. அதை வச்சுட்டு பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. So it really doesn't matter who comes to power. இப்போ நீங்க if you ask me, Kamala Harris, if she comes, okay, she will destroy the dollar faster than Trump. Okay, that is the only chance. But Trump only, he says 100 things. And if you look at what he did, okay, when he was a president in his first term, national debt வந்து அதிகமா single termல கூட்டின president யாருன்னு பார்த்தீங்கன்னா, it was Trump. ட்ரம்ப் தான் வந்து தேசிய கடனை அதிகமாக்கிட்டாரு. I mean, single termல ரொம்ப ஜாஸ்தி ஆள் ட்ரம்ப். ஆனா before he became president, என்ன பேசினான்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டாக பேசியிருப்பார். ஐ வில் டூ திஸ், ஐ வில் டூ திஸ், ஐ வில் பேலன்ஸ் அ பட்ஜெட் பேசியிருப்பார். இன்ஃபேக்ட் ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்போட லைக் எக்கனாமிக் அட்வைசர் அந்த பேரில் வந்து லாரி கட்லோன்னு ஒருத்தர் இருந்தார். ஹி வாஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சன். அவர் வந்து ஃப்ரீ மார்க்கெட் கேபிட்டலிசம், கவர்மெண்ட் ஷுட் டூ லெஸ் அதுன்னு சொன்னாங்க. பட் ஆஃப்டர் ஹி பிகேம் ட்ரம்ப்ஸ் எக்கனாமிக் அட்வைசர், ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டீச்சிங் ட்ரம்ப் எக்கனாமிக்ஸ், ஹீ லேர்ன் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ட்ரம்ப். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். அதுதான். ஸோ I think Trump will win the election because the US economy it's actually in a very bad shape. Okay, so people are going to அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, யார் வந்தாலும் மோசமாக தான் போகுது. It's not going to make any difference. But now it's in a very bad position. அதனால whoever is ruling now, they are going to throw out that person. And they are going to bring the other person. But that person also is going to make it worse. Okay. But one small hope is that Trump has Musk as his advisor. Okay. And actually Musk's tweets நீங்க பாத்தீங்கன்னா, it will appear as if it is quoted right from my book. He talks all the things that I've written in the book. But என்னன்னா, I think Musk also will become like Larry Kudlow மாதிரி. Trump will use him as long as he can win elections for him. மினிஸ்ட்ரி கூட இடம் கொடுத்துருவாரு. But சொல்றேன், I mean, this is a huge problem in front of the US government. I mean, it's like ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் வந்து we have to face like Australian fast bowlers. Okay. அப்போ வந்து should the choice between you or me, நீங்கள் போய் ஆடணுமா நான் போய் ஆடணுமான்னு கேட்டால் போதுமா? I mean, both of us are going to get out in the first over. இந்த தேர்தலை யாரு வெற்றி அடைந்து வந்தாலும் அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்றீங்க. I mean, that is the number one thing. Okay, thank you sir. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.